கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் 10 பேர் உயிரிழந்த நிலையில் அந்த மாவட்ட ஆட்சியர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் இருக்கிறார். ராஜ்குமார், முதற்கட்ட விவரம் என்ன? பிரியதர்ஷினி, தமிழக அரசு செய்தி குறிப்பு வெளியிட்டிருக்கிறது. அதில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் காலனியைச் சேர்ந்த 26 பேர் வாந்தி மற்றும் வயிற்று வலி காரணமாக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் அவர்களுக்கான தொடர் சிகிச்சை அளிக்கக்கூடிய நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறது. மேலும் சுகாதாரத்துறை சார்பாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான சிகிச்சை அளிக்கக்கூடிய நடவடிக்கையும் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு மேல் சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பக்கூடிய நடவடிக்கையும், அதே போன்று சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான சிகிச்சை அளிக்கக்கூடிய நடவடிக்கையை அரசு மேற்கொண்டு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக 6 பேர் சேலம் அரசு மருத்துவமனையில் தற்பொழுது அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் 18 பேர் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவ வசதி மற்றவைகள் அனைத்தும் செய்து வருவதாக தமிழக அரசு செய்திக்குறிப்பு மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இதில் பாக்கெட் சாராயம் விற்ற நபரை கைது செய்திருப்பதாகவும் அவரிடம் 200 லிட்டர் கள்ளச்சாராயம் கைப்பற்றப்பட்டு தமிழக அரசும் காவல்துறையும் விசாரணை செய்து வருவதாக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு தொடர்ச்சியாக விசாரணை நடத்தி வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த நடவடிக்கை குறித்து தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும், குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் மாற்றம் செய்வதற்கான நடவடிக்கை எடுத்திருப்பதாக தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக கள்ளக்குறிச்சியினுடைய மாவட்ட ஆட்சியர் சர்வன் குமார் உடனடியாக பணியிட மாற்றம் செய்வதற்கான நடவடிக்கை எடுத்திருப்பதாக தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கள்ளக்குறிச்சியினுடைய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சமை சிங் மீனா அவர்களும் தற்காலிக பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டு நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும், இந்த விவகாரத்தில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவலர்கள் மற்றும் இந்த மதுவிலக்கு அமலாக்க பிரிவை சேர்ந்த காவலர்கள் அனைவரும் மாற்றப்பட்டு இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த விவகாரத்தில் உரிய விசாரணை நடத்துவதற்காக இந்த வழக்கை சிபிசிஐயிடம் மாற்றம் செய்து நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் தமிழக அரசு செய்திக்குறிப்பு மூலமாக தெரிவித்திருக்காங்க. பிரியதர்ஷினி, கள்ளக்குறிச்சியில உயிரிழப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே வருது. ஒருபுறம் உயர் அதிகாரிகள் பணியிட மாற்றம், பணியிடை நீக்கம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் மேற்கொண்டு வரும் நிலையில உயிரிழப்புக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது முழுமையான தகவல் வெளிவாரல. அதை கண்டறியறதுக்கான நடவடிக்கைகள் என்னவெல்லாம் முடுக்கிவிடப்பட்டிருக்கு ராஜ்குமார்? ஏற்கனவே இதில் காவல்துறை உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டதில் அந்த பகுதியில் பாக்கெட் சாராயம் விற்ற கோவிந்தராஜ் என்பவரை காவல்துறையினர் கைது செய்து இருப்பதாகவும் அவரிடம் 200 லிட்டர் கள்ளச்சாராயம் கைப்பற்றப்பட்டு இருப்பதாகவும் காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இது விழுப்புரம் மண்டல தடய அறிவியல் ஆய்விற்கு உட்பட்டு சோதனை செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொண்டதாகவும், அதே போன்று இதில் மெத்தனால் கலந்திருப்பதாக தகவல் கிடைத்திருப்பதாக செய்திக்குறிப்பு மூலமாக தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இதில் முழுமையான விசாரணை நடத்துவதற்கு தமிழக அரசு நடவடிக்கையை மேற்கொண்டு இருப்பதாகவும், இதில் என்ன விவகாரம் நடந்திருக்கிறது, அதே போன்று இதில் மெத்தனால் கலந்திருப்பதாக தற்போது தடவியல் சோதனையில் தெரிய வந்திருக்கிறது. எனவே முழுமையான விசாரணை நடத்துவதற்காக தமிழக அரசு அதற்கான நடவடிக்கை உத்தரவு பிறப்பித்திருப்பதாகவும், உடனடியாக இந்த வழக்கில் முழுமையான விசாரணை நடத்துவதற்காக சிபிசிஐயிடம் விசாரணை ஒப்படைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும், அடுத்த கட்டமாக தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொள்வதற்காக இந்த வழக்கினுடைய விசாரணை சிபிசிஐயிடம் விசாரணை நடத்துவார்கள் என்று தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. பிரியதர்ஷினி, சாராயத்துல மெத்தனால் கலந்திருக்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஆய்வறிக்கையில அது வெளிவந்திருக்கு. அதே போல மருத்துவர்களும் குறிப்பிட்டாங்க, பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே விஷச்சாராயம் அருந்தியதற்கான அறிகுறிகள் தென்படுது அப்படின்னு குறிப்பிட்டாங்க. அந்த பகுதி மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, இது இப்ப நடக்கல, கிட்டத்தட்ட 3-4 ஆண்டுகளா இந்த கள்ளச்சாராய விற்பனை ஊருக்குள்ளேயே தொடர்ந்து நடந்துகிட்டு தான் வருது. ஆனா அதை தடுக்க எந்த நடவடிக்கையுமே எடுக்கல அப்படின்னு குறிப்பிட்டாங்க. ஏன் நடவடிக்கை எடுக்கல? அதிகாரிகளோட அலட்சியம் காரணமா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா ராஜ்குமார்? இந்த விவகாரம் பொறுத்தவரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஏற்கனவே நேரடியாக இது தொடர்பாக விசாரணை நடத்தியிருக்கிறார். மேலும் இதில் கள்ளச்சாராயம் குடித்ததாக எழுந்த புகாரின் அடுத்துதான் மதுவிலக்கு அமலாக்க பிரிவை சேர்ந்த அதிகாரிகளும் தனியாக விசாரணை நடத்தி இருக்கிறார்கள். மேலும் இந்த வழக்கில் துணை கண்காணிப்பாளர் தமிழ்ச்செல்வன் மற்றும் கள்ளக்குறிச்சியினுடைய மதுவிலக்கு அமலாக்க பிரிவு காவல் நிலைய ஆய்வாளர் கவிதா உள்ளிட்ட அதிகாரிகள் தனியாக மதுவிலக்கு அமலாக்க பிரிவு சார்பாகவும் விசாரணை நடத்தி இருக்கிறார்கள். எனவே தற்போது இந்த மதுவிலக்கு அமலாக்க பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்ட விசாரணை
தொய்வு ஏற்பட்டிருப்பதாகவே தெரிகிறது. எனவே இந்த வழக்கில் அடுத்த கட்டமாக தீவிரமாக விசாரணை நடத்துவதற்காக தான் தற்போது சிபிசிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த விவகாரத்தில் தற்பொழுது காவல்துறையினர் மேற்கொண்டு வரக்கூடிய நடவடிக்கையை தீவிரப்படுத்துவதற்காக சிபிசிஐயிடம் இந்த வழக்கினுடைய விசாரணை ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இனி அடுத்த கட்டமாக அங்க பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பொதுமக்கள், அதே போன்று ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த நபர் கடந்த காலங்களில் அவர் இது போன்ற நடவடிக்கையில் கள்ளச்சாராயம் விற்ற நடவடிக்கையில் ஈடுபட்டார்களா அல்லது குழுவாக இவர் இதற்கான பணியில் ஈடுபட்டிருக்கிறார் என்பதையெல்லாம் சிபிசிஐடியினர் அடுத்த கட்டமாக விசாரணை நடத்த திட்டமிட்டிருக்காங்க. பிரியதர்ஷினி, சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டிருக்காங்க தமிழக அரசு. தற்போதைய விவரங்களை சொன்னீங்க, பொறுத்திருந்து பார்க்கலாம் உண்மை நிலை எப்போது தெரியவரும் அப்படின்னு. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜ்குமார்.